விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு. நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி தற்போது வந்து சேர்ந்திருக்கிறார். திருவனந்தபுரத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு கேரளாவில் பயணத்தை முடித்துவிட்டு திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் வந்திருக்கிறார். அம்பாசமுத்திரத்துக்கு வந்திறங்கிய அவர் கார் மூலமாக அகஸ்தியர்பட்டி செல்கிறார். அங்கேதான் பிரச்சாரத்திற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் 5 தொகுதிகளுடைய வேட்பாளர்களுக்கு பிரதமர் ஆதரவு திரட்டுகிறார். ஏற்கனவே 8 முறை பிரதமர் வந்திருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் பிரதமர் தேர்தலுக்கு முன்பாக, அதாவது முதல் கட்ட தேர்தலில் தமிழகம் சந்திக்கிறது, அதற்கு முன்பாக பிரதமர் தமிழகம் வந்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் பிரதமருடைய கடைசி விசிட் இது. இந்த தேர்தலுக்கு முன்பாகவே அவர் 8 முறை பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சாரங்கள் அப்படின்றது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு, அண்ணாமலையுடைய யாத்திரை நிறைவு, கோவையில் ரோட் ஷோ, சென்னையில் ரோட் ஷோ அப்படின்னு பல கட்ட பிரச்சாரங்களை தொடர்ந்து நெல்லையில் பிரதமருடைய பிரச்சாரம் நீள்கிறது. 1 கிலோமீட்டர் தூரம் பயணம். அதாவது பிரச்சார மேடைக்கு செல்வதற்கு முன்பாக ஹெலிகாப்டர் இறங்குதளத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாதையில் பிரதமர், இதுவும் ஏறக்குறைய ஒரு ரோட் ஷோ வகையில் தான், 2 பக்கமும் திரண்டிருக்கக்கூடிய மக்களிடம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வாக்கு சேகரித்தவாறே பிரதமர் செல்வதை காட்சிகளில் பார்க்கிறோம். செய்தியாளர் கண்ணன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். கண்ணன், நெல்லையில் பிரதமருடைய பிரச்சாரத்திற்கான திட்டம் என்ன? இப்போது எத்தனை வேட்பாளர்கள் பிரதமரோடு மேடையேறாங்க? பிரதமரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் என்ன? விவரங்கள். வணக்கம். அதாவது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் 2 நாட்களே இருக்கிறது. இதையொட்டி பல்வேறு தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இன்று மாலை தற்போது நெல்லை மாவட்டம் அம்பை அடுத்துள்ள அகஸ்தியர்பட்டியில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய பாராளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சிறிது நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு தற்போது ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அம்பை அருகேயுள்ள அகஸ்தியர்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்திற்கு தற்போது வந்தார். தொடர்ந்து வருகை தந்து குண்டு துளைக்காத பிரத்யேக கார் மூலமாக அந்த விழா நடைபெறும் மேடைக்கானது பிரதமர் மோடி வெளியே தொண்டர்களை பார்த்து கையசைத்தவாறு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். அப்போது பிரதமரை பார்த்து வந்திருந்த தொண்டர்கள் மற்றும் பாஜகவினர் ஆதரவு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் விழா நடைபெறும் மேடைக்கு சென்று அங்கு வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதில் சரத்குமார், மேலும் கன்னியாகுமரி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், தென்காசி வேட்பாளர் ஜான் பாண்டியன் உட்பட நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பங்கேற்றுள்ளனர். கண்ணன், அதோடு கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இந்த மேடையில் இருக்கிறார்கள்? ஏன்னா தென்காசி தொகுதி கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் தலைவர்கள்லாம் யாரெல்லாம் பிரதமரோடு மேடையை பகிர்ந்து கொள்கிறார்கள்? அதாவது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பொதுவாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த வேட்பாளர்கள், அதாவது நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி வேட்பாளர்கள் இருக்கின்றன. இதில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஜான் பாண்டியன் மற்றும் தமாக கட்சி, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த வேட்பாளர் என அனைத்து கூட்டணி கட்சியினருமே இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். நன்றி கண்ணன். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.